ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 8th தமிழுக்கான ஆஃப் இயர்லி எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினும் சாம்பிளாக படிச்சுன்னு எல்லா கொஷினும் எல்லாம் படிச்சு வச்சிருங்கப்பா. இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நோட்ஸ் எல்லா சப்ஜெக்ட் தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுனே இருக்கோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அப்படியே எல்லா ஸ்கூல் அப்டேட்ஸும் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வரைக்கும் நம்ம பசங்க யாரும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களோட கொஷின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப ஸோ அதுக்கு ஆன்சர்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்க நல்லா இந்த கொஷினை படித்து வச்சிருங்க. சரிங்களா, இதுலேருந்து பல கேள்வி நிச்சயமாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் டேஷ். செகண்ட் ஒன் முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷையும் ஒட்டிவிடும். தேர்ட் ஒன் பயனில்லாத களநிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் டேஷ். ஃபோர்த் ஒன் கற்றவர்க்கு அழகு தருவது டேஷ். ஃபிஃப்த் ஒன் நம்மை டேஷ் பொறுத்து கொள்ள வேண்டும். சிக்ஸ்த் ஒன் பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது டேஷ். செவன்த் ஒன் கண்ணா வா என்பது டேஷ் தொடர். எயித் ஒன் சேரர்களின் தலைநகரம் டேஷ். நைன்த் ஒன் விகார புணர்ச்சி டேஷ் வகைப்படும். டென்த் ஒன் 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் டேஷ். 11th ஒன் கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு டேஷ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கப்பா. ஸோ பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதுகோல் இதுமாய ஒன்றுகோல் எரிகோல மரளிகோல் ஊழியின் கடை அதுகோல் என அலரா இனிதனர் அலதி குலதியோடு ஏழ்கலிங்கரே. ஓகேங்களா, இப்பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஓகேங்களா. 13th ஒன் இப்பாடலை இயற்றியவர் யார்? 14th ஒன் மரளி எனும் சொல்லின் பொருள் என்ன? 15th ஒன் பாடலின் எதுகை அமைந்த சொற்கள் யாது? ஓகேங்களா, டேஷ் பார்த்து வச்சுங்க ஆன்சர்ஸ் எல்லாம். ஸோ இதுக்கப்புறம் பகுதி 2பா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எவை 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும். ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா 21வது வினாவிற்கு மட்டும் கட்டாயமாக விடையளிக்கும் போட்டிருக்காங்க, பார்த்து வச்சுங்க. 16th வந்து விடைக்கேற்ற வினா அமைக்கப்பா. மாங்கனி நிகரம் என அழைக்கப்படுவது சேலம். நெக்ஸ்ட் வந்து புத்தியை தீட்டி பாடலை இயற்றியவர் ஆலங்குடி சோமு ஆகும். ஓகேங்களா, ஸோ இது எப்படி நீங்கள் வந்து கொஸ்டினாக மாற்றணும் அப்படின்னு பார்த்து வச்சிங்க. 17th ஒன் உலகம் எவற்றால் ஆனது. 18th ஒன் பகத்சிங் கண்ட கனவு யாது. 19th ஒன் கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை. 20 எம்ஜிஆரின் சமூக நலத்திட்டங்களுள் 4 எழுதுக. 21 விடல் என முடியும் திருக்குறளை எழுதுக. ஓகேங்களா, இதுக்கடுத்து பிரிவு 2பா. ஸோ 5 வினாக்களுக்கு குறுகிய விடையளிக்கும். ஸோ இதுவும் 2 மார்க்ஸ் பசங்களா. ஓகேங்களா. 22 இரவு பகல் எவ்வகை தொடர். 23வது தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும். 24வது விகார புணர்ச்சியின் வகைகள் யாவை? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 25 கலைச்சொல் தருகப்பா. அவர்னஸ் ஹெர்ப்ஸ். ஸோ இதற்கான கலைச்சொல் என்ன அப்படின்னு பார்த்து வச்சுங்க. 26 உரிய வேர்ச்சொல்லை எழுதுக. சென்றனர் வந்து பார்த்திங்கன்னா வருக. ஓகேங்களா. 27 பொருத்தமான நிறுத்திற் குறியீடுக்கப்பா. தமிழ் மொழி செம்மையானது வலிமையானது இளமையானது. ஓகேங்களா, ஸோ எங்கே வந்து புல் ஸ்டாப் வைக்கணும் எங்கே வந்து கமாலாம் போடணும் அப்படி பார்த்து வச்சுங்க. 28 வந்து தமிழ் எண்களை எழுதுக. 62 45 18 37. ஸோ இதற்கான தமிழ் எண்கள் என்ன எப்படி எழுதணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க பசங்களா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 3. ஓகேங்களா. ஸோ பிரிவு 1 பார்த்தீங்கன்னா 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும். ஸோ 3 மார்க் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எழுதலாம். 29 பிரம்பினால் பொருள்கள் செய்யும் முறையை கூறுக. 30 கொங்கு மண்டல சதகம் கூறும். கொங்கு மண்டலத்தின் எல்லைகள் யாவை? ஓகேங்களா. ஸோ இது எப்படி 13 வந்து பார்த்திங்கன்னா பத்தியை படித்து விடைத்தேர்க்க. ஸோ பேரா கொடுத்துட்டாங்க, அது வந்து கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சேரர்களின் நாடு டேஷ் எனப்பட்டது. செகண்டு சேரர்களின் நகரம் யாது. தேர்டு சேரர்களின் துறைமுகப்பட்டினங்கள் யாவை? ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பிரிவு 2பா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 34வது வினாவிற்கு மட்டும் கட்டாயமாக கம்பல்சரி கொஸ்டினாக இருக்குது. 32 பண்பு அன்பு ஆகியவை பற்றி கலித்தொகை கூறுவன யாவை. 33 மழையின்மையால் செடிகள் வாடிய நிலையை விளக்குக. 34 கல்வி அழகே அழகு. ஓகேங்களா எனும் நீதி நெறி விளக்க பாடலை எழுதுக. ஸோ இது ஒரு பிரிவு 3 பற்றி பார்த்தீங்கன்னா 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும்ப்பா. ஸோ 35 வந்து இயல்பு புணர்ச்சியை எடுத்துக்காட்டுகளும் விளக்குக. 36 முற்றேச்சத்தை சான்றுகளுடன் விளக்குக. 37 உடனே கழிச்சி பொருள் என்றால் என்ன? ஓகேங்களா. ஸோ இதை தொடர்ந்து பகுதி 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ 38 வந்து ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவன யாவை அல்லது நோயின் வகைகள் அவற்றை தீர்க்கும் வழிகள் பற்றி நீலகேசி கூறுவன யாவை. 39 இருப்பிட சான்று வேண்டிய வட்டாட்சியர் கடிதம் எழுதுக அல்லது விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற உங்கள் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் எழுதுக. 40 வந்து பார்த்திங்கன்னா சரியான இணை சொற்களை இட்டு நிரப்புக. மேடு பள்ளம் ஈடு இணை கல்வி கேள்வி வாழ்வு தாழ்வு போற்றி புகழ்பட ஆடி அசைந்து. ஸோ இந்த வேர்ட்ஸ்லேருந்து கீழே எங்கே வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்து வச்சுங்கப்பா. வந்து சான்றோர் எனப்படுவர் டேஷ்களில் சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு வந்து ஆற்று வெள்ளம் டேஷ் பாராமல் ஓடியது. இசை கலைஞர்கள் டேஷ் வேண்டியவர்கள்.
தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு டேஷ் இல்லை. ஓகேங்களா. திருவிழாவில் யானை டேஷ் வந்தது. ஓகேங்களா. ஸோ இது பார்த்து வச்சுங்கப்பா. ஆன்சரில் இது போடணும் சூஸ் பண்ணி வச்சுங்க. 41 மரபு தொடருக்கான பொருளை எழுதுக. ஓகேங்களா. வாழையடி வாழையாக முதலை கண்ணீர், 1000 காலத்து பயிர், கம்பி நீட்டுதல், காணல் நீர். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பொய்யலகை, விரைந்து வெளியேறுதல், இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது, பரம்பரையாக நீண்ட காலத்திற்கு உரியது. ஸோ ஓகேங்களா. எது இதெல்லாம் மேட்ச் ஆகும்னு பார்த்து வச்சுங்கப்பா. சரிங்களா. 42 படம் சார்ந்த சொற்களை எழுதுக. ஸோ இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படின்றத நீங்கள் எழுதணும். சரிங்களா பசங்களா. ஸோ இதுக்கு ஒரு பகுதி 5 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கும்ப்பா. ஸோ 43ல் வந்து உடல் நலத்துடன் வாழ கவிமணி கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. அல்லது தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகள் யாவை. 44 கல்வியின் பயன்களாக நீங்கள் கருதுவனவற்றை எழுதுக. அல்லது வந்து காலம் உடன் வரும் கதையை சுருக்கி எழுதுக. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 45 கட்டுரை எழுதுக்கப்பா. ஸோ கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். ஸோ இது நீங்கள் ஒரு கட்டுரை ஃபார்ம் பண்ணோம். அப்படி இல்லைன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரை புத்தகம், முன்னுரை, நோய் வர காரணங்கள், நோய் தீர்க்கும் வழிமுறைகள், வருமுன் காத்தல், உணவும் மருந்தும், உடற்பயிற்சியின் தேவை, முடிவுரை. ஸோ இந்த தலைப்பெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணணும். புரியுதுங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் உங்களுக்கு கொஷின்ஸ். இது ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுங்க. இந்த மாடல் தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் வரும். சரிங்களா. இதே மாதிரி எல்லாம் சப்ஜெக்ட்லாம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஷின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ந்து போட்டுனே இருக்குப்பா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு கொடுத்து வச்சுருக்கேன், குரூப் லிங்க். இன்னும் இப்போ ஜாயின் பண்ணாமல் தான் போய் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு அப்டேட்ஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்கூல் அப்டேட்ஸ் வருதுன்னா அதில் ஃபஸ்ட்டு போட்டுருவோம். சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பாய்.